வணக்கம். வணக்கம். தற்போது கள்ளக்குறிச்சி இந்த கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக 60 பேர் உயிரிழந்திருக்காங்க. 145 பேர் மருத்துவமனை சிகிச்சையில் இருக்காங்க. இன்னும் 16 பேர் உடல்நிலை கவலைக்கிடமாக தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா கட்சியை சேர்ந்த தலைவர்களும் போய் கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவங்களால முடிஞ்ச நிவாரணமும் ஆறுதலும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்னும் அந்த பகுதிக்கு போகாமல் இருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு இதில் இந்த கள்ளச்சாராய சாவுகளை பற்றி இன்ஃபர்மேஷனு அங்கே இருக்கிற அதிகாரிகள் முதலமைச்சருக்கு தெரிவிச்சிருக்காங்களான்னு ஒரு சந்தேகம் வரக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. எப்படின்னா அவங்களுக்கு இப்போ நீங்கள் பல விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது அவருடைய கையில் இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா அமுதா ஐஏஎஸ் அவர்களுடைய இதில் ஒரு அதிகாரி இப்போ பணிக்கு பணியிடை, அதாவது கடைசி நாளில் அவருடைய பணியின் கடைசி நாளுக்கு முன்னால் அவர் இது பண்ணப்படுறார். வெள்ளத்துறை அவர்கள் சஸ்பெண்ட் பண்ணப்படுறாரு. அவருடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் போகும்னு தெரிஞ்சு அவங்க சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க. சாயங்காலம் இவருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் இவர் அந்த மாலையில் அதை ரெக்டிஃபை பண்ணுறாரு. ஸோ இது என்ன காமிக்குது அப்படின்னா, காவல்துறை உள்துறை எல்லாம் கையில் வைத்திருக்கின்ற முதல்வர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் அந்த அதிகாரிகள் இருக்கிறார்களா என்பது மிக பெருத்த சந்தேகத்தை கொடுத்திருக்கிறது. ஏன்னா இந்த கள்ளக்குறிச்சி சாவு என்பது இது கடந்த 10 வருடங்களாக இருந்த அதிமுக ஆட்சியில இந்த மாதிரி மரணங்கள் நடைபெறவில்லை. ஆனா இப்போ இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2023 மரக்காணத்துல நடந்தது. அதுக்கு இவங்க பெருசா நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொன்னாங்க. நேத்து கூட பாத்தீங்கன்னா மசோதா தேவையில்லை, கடுமையான நடவடிக்கைகள். இன்னைக்கு இந்த உயிரிழப்பு 60 பேர் 62 பேருங்கிறது பிரச்சனை கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி 150 பேருடைய வாழ்வாதாரம் நசுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது செத்து போனவங்களுக்காவது நீங்க ஒரு இழப்பீடுன்னு ஒன்று பேர்ல அவங்களை கண்ணை தொடச்சு நீங்க ஒரு டிராமா பண்ணிட்டு வந்துடுறீங்க. ஆனா உயிரோட இருக்கிறவங்களுக்கு அவங்க ஒரு நாளும் அவர்களுடைய வாழ்வு இருக்குமா இல்லையா, கண்ணு போய் காது போய் லங்ஸ் எல்லாம் கெட்டு போய் நடக்க முடியாம அவர்கள் ஒரு என்ன சொல்றீங்கன்னா ஒரு வெஜிடபிள் மாதிரி தான் இனிமேல் மிச்ச மீதி வாழ்க்கையை கழிக்க முடியும். அவர்கள் நீங்க அனைவருமே நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் தொழிலாளிகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இனிமேல் அவங்களால போய் அவர்களுடைய எந்த வேலையா இருந்தாலும் அதை செய்ய முடியாது. எல்லாருமே கூலி தொழிலாளிகள். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இது எல்லாருக்குமே ஏற்படுற ஒரு சந்தேகம் என்னன்னா, அந்த இடத்துல கள்ளச்சாராயம் ஆறாக பெருகி கொண்டிருக்கிறது என்று மக்கள் பல்வேறு நிலையில போய் காவல்துறையை அணுகிய போது காவல்துறை கண்மூடி இருந்ததா, அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், அங்கே இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், மற்ற அந்த லஞ்ச ஒழிப்பு அதாவது மதுவிலக்கு அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், எல்லாமே இருக்கு. இதுக்கும் மீறி நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எம்எல்ஏ இதை பற்றி ஒரு அதாவது விவாத பொருளாக எடுக்க வேண்டும், இந்த கள்ளச்சாராயம் அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது என்று சென்ற செஷன்லயே கொடுத்திருக்கார் லெட்டர். அதையும் உதாசீனப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ இத்தனை இன்டிமேஷன் போயும் அதிகாரிகள் தங்களுடைய போக்கில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய கை ஆளும் வர்க்கத்தினரால் கட்டப்பட்டதா அல்லது அவர்களுக்கு தெரிந்தே இது நடந்திருக்கிறதா என்பது மிகப்பெரிய, அதாவது இது வெளிச்சமாயிடுச்சு இன்னைக்கு. அதாவது ஆளும் தரப்பான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழுக்க செயலற்ற திறனற்ற அந்த அரசுக்கு சாட்சித்தான் இந்த உயிரிழப்பு. மேலும் இதனால இவங்க இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க அதை கேட்கறாங்க, இதை கேட்கறாங்க, ஸ்டெர்லைட்ன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. அதாவது அவர்கள் தங்களுடைய தவறை ஒத்துக்க தயாராக இல்லை. இது அதாவது அவர்களுடைய செயலற்ற திறனற்ற அரசு இன்னைக்கு இப்படிப்பட்ட உயிரிழப்புக்கு காரணமா இருக்குன்னு அவங்க எப்ப ஒத்துக்கிறாங்களோ அப்பதான் இதுக்கு அவர்களால அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்க போக முடியும். இதுல என்னன்னா, நாங்க எஸ்பியை மாத்திட்டோம்னு சொல்றீங்க. எஸ்பியை மாத்துறது இல்ல, எஸ்பியை வேலை செய்ய விடாமல் தடுத்தது எது என்பதை நீங்க பார்க்காம நாங்க எஸ்பியை மாத்திட்டோம் அப்படின்னா இது என்ன ஒரு பேச்சா இது? அப்ப அவர் இருந்தா தானே அவரால் நடவடிக்கை எடுக்க முடியும். நீங்க அவரை மாத்திட்டு அப்ப அவர் தான் அதுக்கு சாதகமாக இருந்தாரா? இப்படிப்பட்ட அதாவது தன்னையே அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனா இந்த தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதில் தமிழக மக்களை உயிர் பலி கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. இல்ல நீங்க சொன்ன மாதிரி எஸ்பியை மாத்திருக்காங்க. ஆனா அங்க திமுகவை சேர்ந்த ஒன்றியம், மாவட்டம், கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி யாரையுமே பதவி நீக்கம் செய்யலையே. இல்ல அவங்களால பதவி நீக்கம் செய்ய மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் யாரை பதவி நீக்கம் செய்வார்கள் என்றால் சிறுபான்மையாக அவர்கள் இருந்தால் அவர்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்வார்கள். நீங்க அதை ஆவடி நாசரை பார்க்கலாம், இப்ப செஞ்சி மஸ்தான் அவர்களை பார்க்கலாம். சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு இடமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அது சிறுபான்மையினருக்கு, குறிப்பாக இஸ்லாமியருக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கட்சி, அது ஒரு அரசு. இப்படிதான் என்னுடைய கண் பார்வை. இது தமிழக மக்களை இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நீங்க ஆவடி நாசர் மீதும் செஞ்சி மஸ்தான் மீதும் உங்கள் நடவடிக்கை வெறுவெறு என்று பாய்ந்த உங்களுடைய நடவடிக்கை இப்படிப்பட்ட
மற்ற விஷயங்களில் ஏன் பாயவில்லை? இதில் 62 பேர் உயிரிழந்திருக்காங்க, இவர்கள் மீது ஏன் பாயவில்லை? இப்போ நீங்க ஒரு விஷயத்தை பொறுத்துக்கோங்க, அந்த இடத்துல இருக்கிற வட்ட செயலாளர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருடைய கட்டுப்பாட்டில் தானே இதெல்லாம் நடந்திருக்கும். அதிகாரிகள் கை கட்டப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி ஒருவர் சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன மீனிங்னா, இப்ப காவல்துறை வந்து கட்டுப்பாட்டில், இப்ப முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை என்பதை இது வெளிப்படையாக சொல்கிறது. இது வந்து தமிழக மக்கள் தவறு செய்து விட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்காமல் அவர்கள் எப்ப வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக இந்த கூட்டணிக்கு வாக்கு அளித்து அவர்களை ஆட்சி கட்டில் அமர்த்தினார்களோ, அவர்களை நம்பினார்கள், அவர்கள் கொடுத்த பொய் வாக்குறுதிகளை நம்பி இன்னைக்கு பல்வேறு விதமான உயிரிழப்புகள் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது.